ஒரு வழியா ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி அமேசான் எஃபிஏக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டை ரீஸ்டாக் பண்ணியாச்சு. அது என்ன ப்ராடக்ட் பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். எங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம தர்மிகா பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடரில் ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து அமேசான் எஃபிஏக்கு வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். நிறையா பேர் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆனோன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேவா? எத்தனை வீடியோலையும் சொல்லிட்டேன் இந்த பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போதும் இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த வீடியோலையும் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இந்த பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடரை பாலில் கலந்து குடிக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாலில் கலந்து ஆற்றி கொடுக்கலாம். அதுவே வந்து வெயிட் லாஸ் ஆகணும், அதாவது ஸ்லிம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சுடுதண்ணியில் இது போட்டு டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? குழந்தைங்களுக்கு இப்படியும் சாப்பிடல அப்படியும் சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தோசை மாவில் வந்து கலந்து கொடுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி மாவில் வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா லட்டு பிடிச்சி கொடுக்கலாம். நெய், நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு வந்து பனங்கிழங்கு பவுடர் லட்டு பிடிச்சி கொடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு நான் அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பேன். ஓகேவா? அடுத்து வந்து இது வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் இல்லையா? அது மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அடுத்த நாளுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டில் வந்து இதை கலந்து கொடுங்க. அது வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ணிடும். ஓகேவா? அதே ஃபேஸ் க்ளோக்கு இந்த பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் க்ளோக்கு வந்து மெயினான ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் தான். ஸ்டொமக்கில் இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். நமக்கு ஸ்டொமக்குக்கும் ஃபைபர் கண்டென்ட் தேவை, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப தேவை. லார்ஜ் இன்டெஸ்டைன் க்ளீனாக இருந்துட்டாலே நம்மளுடைய ஸ்கின்ல இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட ரிஃப்ளெக்ஷன் தான். அப்போ பிம்பிள்ஸ் எல்லாமே வராது, அதனால ஃபேஸ் க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து இதுலேயும் கலந்து ஃபேஸ்லலாம் போட தேவையில்லை, சாப்பிடுங்கன்னு தான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம இப்போ பேக்கிங் பண்ணிடலாமா?